பார்க்கலாம் வாங்க. தண்ணி, எண்ணெய், சக்கரை, மைதா மாவு, சோடா உப்பு, ஏலக்காய் பவுடர், அரை கப் சக்கரை, 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி சேர்க்கறதுனால மாவு பிணையும் போது தண்ணி விடாமல் இருக்கும். பிணையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சோடாப்பு உப்பு மாவு, சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா கலரிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு நம்ம பிணைய ஆரம்பிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டு பிணையிறதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்ட தான் செய்யும். அதனால் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி பொறுமையாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தேய்க்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஒட்டுதா ஒட்டுலையான்னு நம்ம பார்க்கணும். உருண்டையாக பிடிச்சி நம்ம வரமாவு சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்குவோம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்க்கணும். ஆனால் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியமாக மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம போட்டு ரொம்ப நேரம் பொரித்து எடுக்கும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். இதே கொஞ்சம் மொத்தமாக போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஆட்டுக்கால் கேக் மாதிரி இருக்கும். பிஸ்கட் மாதிரி லைட்டாக வராது. அதனால் இந்த பதத்துக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடாப்பு போட்டிருக்கோம். சோடாப்பு போடாமே செய்யலாம். சோடாப்பு போடலைன்னா புஸ்ஸுன்னு வராது. இதே சோடாப்பு போட்டோன்னா கொஞ்சம் உப்பி வரும். இது ஓரங்களை கட் பண்ணி நம்ம மறுபடியும் மாவோடு சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நம்ம மாவில் வேணுங்கிற ஷேப் போட்டுக்கலாம். நம்ம கட்டமாக ஸ்கொயர் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப்லேயும் கொஞ்சம் கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இதே நமக்கு ஒரு சின்ன மூடியோ இல்லை ஒரு சின்ன கப்போ இருந்ததுன்னா ரவுண்டாகவும் வச்சு ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். பட் ரவுண்ட் ஷேப்பில் நான் போட்டு காட்டுறேன். ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது நல்லா பந்தாக அது ஒரு ஆட்டுக்கால் கேக் மாதிரி நல்லா வெடிச்சு வரும். இதே நம்ம இப்படி சதுரமாவோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயோ சின்னதாக போடும்போது அது நல்லா மொறுன்னு பிஸ்கட் மாதிரியே இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்கிறது வெறும் மைதா மாவு மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் மைதா மாவு வேணாம் அப்படின்னா 1 கப் மைதா மாவு 1 கப் கோதுமை மாவுலேயும் செய்யலாம்.
நம்ம வேணுங்கிற ஷேப்பில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரவுண்ட் ஷேப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இதே அடுப்பு வேகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் மேலே கருகிடும், ஆனால் உள்ளே வேகாது, அப்புறம் கருகின ஸ்மெல் வந்துடும். அதனால் சரியான பதத்தில் மிதமாக வச்சு பொரிச்சு எடுக்கணும். நல்லா மிதமான சூட்டில் நம்ம வேக வைக்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்படி அடிக்கடி கலர்றதுனால எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும், உள்ளேயும் வந்து நல்லா வெந்துடும். நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். இதே சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா டார்க் ப்ரௌனில் மாறும். மாவை முன்னாடியே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரவுண்ட் ஷேஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் போட்டு காட்டுறேன். இது வந்து நல்லா பால் மாதிரி வரும். இது வந்து நடுவில் லைட்டாக வெடித்து விரிசல் வரும். இது ஆட்டுக்கால் ஷேஃபில் வர்றது தான். மைதா பிஸ்கட் இப்போ ரெடி ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. குழந்தை கொடுத்தா விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம டப்பாக்குள்ள போட்டு வச்சோம்னா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இதை வந்து கலக்கலான்னு சொல்லுவாங்க, மைதா பிஸ்கட்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா இது கீழே போட்டு சவுண்டு இருக்குன்னு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நான் இன்னும் அதிகமாக சாப்பிட போறேன்.